வெல்கம் டு ஹோம்க்ரோன் ரெவல்யூஷன். நான் தர்ஷினி சுபா, ஆர்கானிக் டெரஸ் கார்டனர். நீங்கள் என்னோட சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னோடய மாடி தோட்டத்திலேருந்து நான் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிற பூக்கள் எல்லாத்தையும் எந்த மாதிரி காய வச்சு எப்படி நான் ப்ரிசர்வ் பண்ணுறேன் அப்படிங்கிறத பற்றி தான் காட்ட போகிறேன். இந்த மாதிரி கிடைக்கிற ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிற எல்லா பூக்களையும் மோஸ்ட்லி நம்ம பயன்படுத்தக்கூடிய பூக்கள் தான் இருக்குது. இந்த மாதிரி ரோஸு, ஆவாரம்பூ, கோங்குரா, அப்புறம் கேலண்டுலா, அப்புறம் சங்குப்பூ, இது எல்லாத்தையுமே நான் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் போது பூஜைக்கு கொஞ்சம் வச்சுட்டு மீதியை இந்த மாதிரி நல்லா காய வச்சு எடுத்துக்குவேன். ரோஸை வச்சு நான் டீயும் போட்டிருக்கேன், ரோஸ் பெட்டல் ஜாம் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நிறைய ரெசிபீஸ் பண்ணலாம். அடுத்ததாக ஆவாரம்பூலையும் நான் ஏற்கனவே சாதா பொடி போட்டிருக்கேன், ஆவாரம்பூ டீயும் போட்டிருக்கேன். ஆவாரம்பூ ரொம்பவே நல்லது, ரோஸும் ரொம்ப நல்லது. இதில் கிடைக்கிற எல்லா பொருட்களுமே நான் இந்த கிடைக்கிற எல்லா பூக்களையுமே இந்த மாதிரி கலெக்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். எனக்கு எப்போ தேவையோ அப்போ நம்ம இதை ஈஸியாக பயன்படுத்திக்கலாம். அடுத்ததாக நீங்கள் பார்க்க போகிறது ரொசெல்லி. இது கோங்குரா அப்படிங்கிற இந்த புளிச்சக்கீரை இல்லை கோங்குரா ரொசெல்லி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காய், அந்த பூக்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பூக்கள் ஒன்ஸ் அந்த ஒயிட் கலரில் பூத்துட்ட பிறகு அடியில் காய் வரும். இந்த மாதிரி ரெட் கலர்லேயும் சிலது வரும், இந்த மாதிரி க்ரீன் கலர்லேயும் சிலது வரும். ஸோ ரெட் கலரில் இருக்கிறத நம்ம பறித்து அதில் உள்ளே இருக்கிற விதைகள்லாம் எடுத்துட்டு வெளியில் இருக்கிறத நம்ம காய வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். அடுத்ததான் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கேலண்டுலாலையும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதையும் நல்ல வெறும் பெட்டல்ஸை மட்டும் எடுத்து நம்ம நல்லா காய வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லா பூக்களையுமே நம்ம நல்லா காய வச்சு கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல், ஏன்னா குட்டி குட்டியாக இந்த பூக்கள் எல்லாத்துலேயுமே நல்லா காஞ்ச பிறகு நம்ம ஸ்டோர் பண்ணும்போது கூட வித்தின் அ மந்த்துக்குள்ளே நம்ம அதை காலி பண்ணிடணும். இல்லைன்னா குட்டி குட்டியாக பூச்சி வர ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம எப்போ தேவையோ 1 வீக்குக்கு இல்லை 1 மந்த்துக்கு நம்ம தேவையோ மீதியை நம்ம ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிடணும். அப்போ உங்களுக்கு பூச்சியெல்லாம் எதுவும் வராமல் இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது நம்ம அப்படியே பயன்படுத்திக்கலாம். காய வச்சு பயன்படுத்துகிறதா இருந்தால் குறுகிய காலத்துக்கு கொஞ்சமும், நீண்ட காலத்துக்கு ஸ்டோர் பண்ணும்போது ஃப்ரீசர்லேயும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சங்குப்பூ இது எல்லாம் ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி காஞ்சது, நேற்று காஞ்சது, அந்த மாதிரியும் இருக்கும். ஸோ அப்படியும் கலெக்ட் பண்ணிக்கலாம். மழை வர டைமில் அதிலேருந்து கலர்லாம் போயிடும். அதுக்காக நம்ம ஃப்ரெஷ்ஷாகவும் மொத்தத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி அப்பப்போ 2 பூ 3 பூ இல்லை ஒரு நாள் 10 பூ கிடைக்கும், ஒரு நாள் 1 பூ தான் கிடைக்கும். அந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்மளுக்கு ஒன்று கூட விடாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக பறித்து காய வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் பூஜைக்கு பயன்படுத்துகிறதா பூஜைக்கு பயன்படுத்திட்டு அடுத்த நாள் எடுத்து காய வச்சுடுங்க. அப்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இது எல்லாமே நான் இப்போ பூஜைக்கும் பயன்படுத்துகிறேன். ஆவாரப்பூ தவிர மீதி எல்லா பூக்களையும் பூஜைக்கு பயன்படுத்திட்டு அடுத்த நாள் அப்படியே எடுத்து நல்லா அலசிட்டு காய வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் கடையிலேருந்து வாங்குறதா இருந்தால் அது ஆர்கானிக்காக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரோஸ் பொதுவாக பூக்களுக்கெல்லாம் அதிகமான அளவில் பூச்சி மருந்தெல்லாம் தெளிப்பாங்க. ஸோ நீங்கள் வெளியில் வாங்கும்போது கண்டிப்பாக பூச்சி மருந்து இல்லாத ஆர்கானிக்காக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம இதில் டீ குடிப்போம், இல்லைன்னா ஏதாவது ஒரு பொடி பண்ணுவோம், எல்லாத்துக்குமே இந்த மாதிரி நீங்கள் ஆர்கானிக்காக கிடைக்குதான்னு பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ நான் எல்லா பூக்களையும் இந்த மாதிரி காஞ்சதை நல்லா எடுத்துன்னு வந்துட்டேன். அதே மாதிரி கிளாஸ் ஜார் எல்லாத்தையுமே நல்லா ஸ்டெர்லைஸ் பண்ணி நல்லா காய வச்சு எடுத்துக்கினேன். பூக்களும் எல்லா பூக்களையும் நல்லா காய வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கேலண்டுலா ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால சின்ன கிளாஸ் ஜார் எடுத்துகிட்ருக்கேன். மீதியெல்லாம் ஒரே அளவில் இருக்கிற கிளாஸ் ஜார் எடுத்துகிட்ருக்கேன். ரோசெல்லியும் நல்லா காஞ்சதை எடுத்திருக்கேன். ரோசெல்லியை மட்டும் பயன்படுத்தும் போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற அந்த ஒயிட்டு பூவை பூத்துட்டு விழுந்துடும். அடுத்து இந்த ரெட் கலரில் பூ வரத்துக்கு கிட்டத்தட்ட 1-லேருந்து 1.5 மாதம் வரைக்கும் ஆகும். இது ரோஸும் நல்லா காய வச்சு எடுத்துக்கினேன். ஆவாரம்பூ ஏற்கனவே நான் கலெக்ட் பண்ணி காய வச்சு வச்சிட்ருக்கேன், எடுத்து ஸ்டோர் பண்ணியும் வச்சிட்ருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் இப்போ ஒரு ஜார்லியாக நம்ம போட்டுக்கலாம்.
நான் வந்து கொஞ்சம் ஃபேன்சியாக இருக்கட்டும் அப்படின்ட்டு ப்ளஸ் நேமும் எல்லா டீக்கும் தெரியட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து டேக்கும் ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்கு தேவையான டேகு, த்ரெட்டு எல்லாம் எடுத்து ரெடியாக வச்சிட்ருக்கேன். முக்கியமாக வந்து அந்த ஜாரும் நல்லா காஞ்சிருக்கணும், பூக்களும் வந்து நல்லா காஞ்சிருக்கணும். அப்போ தான் வந்து ஷெல்ஃப் லைஃப் வந்து நம்மளுக்கு லாங்காக வரும். இப்போது ரிமைனிங் இருக்கிற எல்லா ஃப்ளவர்ஸையும் வந்து இந்த மாதிரி ஜிப்லாக் பவுச்சில் போட்டு டேட்டும் அந்த பூவோட நேமும் எழுதி நான் வந்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ண போகிறேன். இது வந்து பூக்கள் அப்படிங்கிறதுனால எப்போவுமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோஸ் இல்லை மல்லிகைப்பூ எல்லாத்துலேயுமே வந்து குட்டி குட்டியாக அந்த பூச்சி வர ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம இந்த மாதிரி நல்லா காஞ்ச பிறகு 1 மந்த்துக்கு தேவையானதை மட்டும் வச்சுட்டு மீதியை இது மாதிரி ஸ்டோர் பண்ணுறது, ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணுறது ரொம்ப நல்லது. அடுத்தது வந்து ரோசெல்லே. இது வந்து இந்த கோங்குராவோட நான் சொன்ன மாதிரி வெள்ளை பூக்கள் விழுந்துட்ட பிறகு அந்த ரெட் கலரில் ஃபார்ம் ஆகும். இந்த காயோட ஃபஸ்ட்டு வந்து பூ வரும், அப்புறம் வந்து இந்த ரெட் கலர்லேயோ இல்லை க்ரீன் கலர்லேயோ காய் வரும். நான் வந்து ரெட் கலரில் இருக்கிறது தான் வந்து பெரும்பாலும் எல்லோரும் வந்து டீக்கோ இல்லை இதுக்கோ யூஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து பல வெரைட்டி இருக்குது. அதனால் இப்போ நான் வந்து இந்த ரெட் கலர் வெரைட்டி எடுத்திருக்கேன். அது உள்ளேருந்து குட்டியாக வந்து விதை இருக்கும், அதுக்குள்ளே நிறைய குட்டி குட்டி விதைகளும் இருக்கும். ஸோ அந்த உள்ளே இருக்கிற காயை எடுத்துகிட்டு மேல் பகுதி ரெட் கலரில் இருக்கிறத மட்டும் எடுத்து நம்ம பிரித்து காய வச்சு இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கணும். இதுதான் வந்து நிறைய இடங்களில் ஹைபிஸ்கஸ் டீ அப்படின்னு விற்கிறாங்க. ஏன்னா இதோட பொட்டானிக்கல் நேம் வந்து ஹைபிஸ்கஸ் சப்டாரிஃபா அப்படிங்கிறது தான். ஸோ நிறைய இடத்துல நீங்கள் வந்து ஹைபிஸ்கஸ் டீ அப்படின்னு குடிக்கிறது வந்து இந்த ஹைபிஸ்கஸ் டீ தான். அதில் வந்து 90% நீங்கள் குடிக்கிற அந்த ஹைபிஸ்கஸ் டீயில் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஹைபிஸ்கஸ் சப்டாரிஃபா அப்படின்னு தான் இருக்கும். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். நம்ம நார்மலாக குடிக்கிற ஹைபிஸ்கஸ் தான் வந்து நிறைய பேர் செம்பருத்தி டீ அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. செம்பருத்தி டீ கிடையாது. நீங்கள் குடிச்சிட்ருக்கிறது இந்த ஹைபிஸ்கஸ் டீ. வெளியில் கடையில் வாங்கி குடிக்கிற ஹைபிஸ்கஸ் டீ நீங்கள் குடிச்சிட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதில் இருக்க இன்க்ரீடியண்ட் என்ன அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். ஹைபிஸ்கஸ் சப்டாரிஃபா அப்படின்னு போட்டிருந்ததுன்னா அது வந்து இந்த கோங்குராவோட ஃப்ளவர் தான். ஸோ இதுலேயும் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கேலண்டுலா. கேலண்டுலாலையும் வந்து ஸ்கின்னுக்கு தேவையான நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதனால தான் அது வந்து பியூட்டி ப்ராடக்ட்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து இந்த கேலண்டுலா எசன்ஸை வந்து அந்த ஃப்ளவரை வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம வந்து டீயாக குடிக்கும்போது இன்னும் வந்து நம்மளுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமாக கிடைக்கும். ஃபைனலாக வந்து ரோஸ் பற்றி சொல்லவே தேவையில்லை, அவ்வளோ வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி நம்ம காய வச்சு நல்லா இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கினா நம்மளுக்கு எப்போ வேணுமோ அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்காக நம்ம வந்து இந்த மாதிரி ஃப்ளவர் டீ குடிக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம நார்மலாக டீ காஃபி குடிக்கிறதுலலாம் வந்து உங்களுக்கு கெஃபைன் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி நார்மலாக ஃப்ளவர் டீ எல்லாம் எடுத்துக்கும் போது இதில் வந்து இம்யூனிட்டி லெவல், அப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்கின் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்குது. நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி டீ எல்லாம் குடித்ததில்லை அப்படின்னு சொன்னால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கண்டிப்பாக வந்து டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க. அப்போது வந்து உங்களுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் இல்லை அப்படின்னா கூட சில பேருக்கு அலர்ஜி இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து திரும்ப சொல்கிறேன், நீங்கள் வந்து கன்சல்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணியாச்சு. இதில் வந்து எனக்கு வந்து எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் வரதில்லை, அதனால் நான் இதை யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் இப்போது டேக்கு நான் கட்ட போகிறேன். டேக் வந்து இந்த மாதிரி ஒரு டீக்கும் நான் இந்த மாதிரி கட்டி வச்சுட்டேன். ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப க்யூட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது. இப்போது நான் எல்லா கண்டெய்னர்லேயும் இந்த மாதிரி டேக்கை வந்து கட்ட போகிறேன். நான் இப்படி தான் வந்து எல்லா ஃப்ளவர்ஸையும் சீசன் வரும்போது ஒரு நாளும் நம்மளுக்கு கிடைக்கிற பூக்களை காய வச்சு இந்த மாதிரி நல்லா வந்து பதப்படுத்தி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். நம்ம எப்போவுமே நம்ம டீ போடும்போது க்ரீன் டீ ஆகட்டும் இல்லை ப்ரௌன் டீ நீங்கள் போடும்போதும், அதாவது நார்மல் டீ போடும்போது மில்க் இல்லாத நீங்கள் குடிக்கும்போது இதுவும் வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணி குடிச்சு பாருங்கள். ரொம்ப ரிஃப்ரெஷிங்காகவும் ரொம்ப வந்து ஹெல்த்தியாகவும் ரொம்ப வந்து காமாகவும் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி தான் வந்து ஒரு சீசன்லேயும் வந்து கலெக்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்குவேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.